சார், சிட்டிக்குள்ளேயே போக முடியல. எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்யூரிட்டி பலமா இருக்கு. நம்ம இடத்தை கண்டுபிடிக்க விஜயலட்சுமி ஐபிஎஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. விஜயலட்சுமி ஐபிஎஸ். இனிமே நாம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், இல்லைன்னா நாம ஆபத்துல மாட்டிப்போம். அந்த வசந்தகுமாரி இங்க இந்த தப்பிச்ச போதை எதிர்பார்த்த அவ தப்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆளுங்களோட கையாலாகதத்தணும். காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களை பார்த்ததும் பயந்துட்டீங்களா? நாள் கணக்கா நாம போட்ட திட்டம் நிறைவேற சந்தர்ப்பம் இது. இன்னைக்கு ஜூலை 20, ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொழிலாளிங்க போனஸ் பணம் பேங்க் வரும். அன்னைக்கு ராத்திரி சிட்டியில 1-2 இடத்துல குண்டு வெடிப்பு நடக்கும். எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது. பொழுது விடிஞ்சதும் சிட்டி முழுக்க எந்த இடத்துல பார்த்தாலும் குண்டு வெடிப்பை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அவங்க பேசுற அதே நேரத்துல 18 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருக்கணும். ஒருவேளை நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னா? நெவர். ரியல் கேம் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட். பட் இந்த குண்டு வெடிப்பை நடத்த போறது நீங்க இல்ல. மும்பை நகரத்தையே குண்டு வெடிப்புல அதிர வச்ச என்னோட அதே உயிர் நண்பன் தான் இதை நடத்த போறா. லோரியா, इसको इतने ही मारा, फिर भी ये कुछ नहीं बोलता। मुझे कुछ नहीं मालूम साहब, मुझे कुछ नहीं मालूम। क्यों नहीं बोलते? मैं पूछेगा तो इसे जरूर बोलना पड़ेगा। जान देने वाला और जान लेने वाला ऊपर वाला होता है। मैं तुम्हारा जान नहीं लूंगा। पीठ से मारने वालों को मैं कभी माफ नहीं करता। तुम्हें काट के टुकड़े टुकड़े बना के परिंदों को खिलाएंगे। मुझे मारना नहीं साहब, मुझे मारना नहीं साहब। मुझे मारना नहीं साहब, मुझे मारना नहीं साहब। बोल रहे कुत्ते! कौन रे कुत्ते? अभी फोन करता है। कौन है? சாக்கோ ஜி, நான் தான் கார்கில் பேசுறேன். அரே கார்கில் பாய், எப்படி இருக்குது? என்ன திடீர்னு போனு? அங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே. எனக்கு உங்க உதவி வேணும். உதவியா? என்ன உதவி? சிட்டியில இருக்கிற 2-3 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்கணும். குண்டு வெடிப்பு நடத்த உங்க ஆளுங்களை இங்க அனுப்பி வைங்க. பாம் எக்ஸ்ப்ளோஷன்? அரே பாய், நான் ஒரு வேலை பண்றேன். மும்பை சிட்டியை கலக்கன சிக்கந்தர் பாய் கூட 2 ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் உங்களுக்காக நானும் வர்றேன். ரொம்ப சந்தோஷம் சாக்கோஜி, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். May I come in, sir? Yes, நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். விஜயலட்சுமி ஐபிஎஸ், உட்காருங்க. Thank you, sir. இந்த கேஸ பத்தி கமிஷனர் சொன்னார்ல? சொன்னாரு. இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் சேகரிச்ச டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் டீல் பண்ண கேஸ்கள்ல பெரிய தலைங்களோட குறுக்கீடு பல முறை இருந்திருக்கு. இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்காதுன்னு நீங்க உத்தரவாதம் தரணும். ஓகே, இந்த கேஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம். ஏன்னா இதுல அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல ஆக்ஷன் எடுக்கும். தேங்க்யூ சார். அதோட இதுல உங்களுக்கு உதவியா இருக்க யார் வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம். சார், தர்மபுரி நக்சலைட்டுகளை பிடிக்கும் போது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல எனக்கு உதவியா இருந்த ஒன் மிஸ்டர் ஆதித்யன். ஓ, ஆதித்யன் ஐபிஎஸ். கரெக்ட் சார்.
Then okay. Proceed. Wish you all the best. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஐயோ, உங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்லயே மோத பாக்குற, இறங்கியா கீழே. ஐயோ, நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களாக்கா? எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களே? வேற வேலை இருந்தா பாருங்க. இறங்கல கீழே. சாரு சிட்டிக்கு புதுசு போல இருக்கு. நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க. மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அதுல அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க. கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க முதலாளி? தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டணும் இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதுல பூசுத்திரியா? உன் லைசன்ஸ் ஆர்சி புக்கையும் எடுத்துக்கிட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா. என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க. 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் லேட்டா போனா கை நழுவி போயிடும். அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. சாரி. நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு. தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஓடிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம். ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர். அவன் குடும்பம் அனாதையாச்சுன்னா அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா? நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க வப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கும் எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிர்க்க எவனா வரீங்களே, இது என்ன நியாயம்? இனிமேலும் இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொலை நிப்போம் கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன். வண்டிய Morning, madam. Aditya IPS reporting. Hi. Good morning, Aditya. Please be seated. Thank you. சரி, என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? Anything, madam. எனக்கு இருக்கிற தலைவலிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கிடைச்சா சூப்பரா இருக்கும். மேடம், 2 டீ. அப்புறம் ஆதித்யா, உன் கரியர் எப்படி இருக்கு? போன வருஷம் நடந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல எத்தனை மெடல் கிடைச்சது? அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மேடம். பட் ஐ அம் லைக் a football. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒன் திங், இந்த ஒரு ஆட்சியில தான் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாம ஒரே இடமா வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இந்த காக்கி சட்டை மேல எனக்கு இன்னும் ஆர்வம் வந்துருச்சு. என்னது 9 மாசத்துல இவ்ளோ டிரான்ஸ்ஃபரா? எப்படி இத சமாளிச்ச? போன ஆட்சியில் இருந்தவங்க போலீஸ்காரங்களை அவங்க வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நடத்துனாங்க. அது என்கிட்ட செல்லுபடியாகல, அதனாலதான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது ஜனங்களுக்கே தெரியும். பை தி வே மேடம், நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? நம்ம தர்மபுரி ஆபரேஷன்ல இருந்த ஹாரிஸ், விஜய், பூஜா எல்லாரும் இருக்காங்க. டோட்டலி we are 15 members. This is the list. Oh, டைசன் ஜான் from சத்தியமங்கலம் கேம்ப். இவன் ஒரு நல்ல கிக் பாக்ஸர். எங்கேயாவது பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை கலந்துக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை. கிரிமினல் யாராவது இவன் கைக்கு கிடைச்சானா பிராக்டிஸ் பண்றதுக்கு பஞ்சிங் பேக்கே இவனுக்கு தேவையில்லை. Really?
ஹாய், கங்க்ராச்சுலேஷன். நீ எப்படா வந்த? போட்டி ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அண்ட் மீட் மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ், கமாண்டர் ஆஃப் அவர் ஸ்பெஷல் மிஷன். குட் ஈவினிங் மேடம். ஹலோ டைசன், நீங்க ஜெயிச்சதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நம்ம இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களோட ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ல உங்க பேரையும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அட் மை பெஸ்ட். தேங்க்யூ மேடம். நீங்க நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. ஷூர். ஓகே, see you tomorrow. Come on, Aditya. ஓகே, பை பை. Hi. Good morning. What a surprise. மார்னிங். என் ஒட்டு எப்படி இருக்கான்னு ஜஸ்ட் பார்க்க வந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? எனக்கா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இது நீ எப்பவும் சொல்ற பதில் தான். பை தி வே, உன்னோட புது கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? Today we are starting. I want to meet that say Jacob. டைசன் ஆதித்யாவும் உன் ஃபோர்ஸ்ல தானே இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல, RIA போட ஸ்பெஷல் கமாண்டோஸ் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. ஒன் மேன் ஷோ காட்டுறதுக்கு இது ஒண்ணு சினிமா இல்லையே. ஃளைட் ஹைஜாக்கர்ஸ் நீ சினிமா ஸ்டைல்ல தானே பிடிச்ச? ஆபத்தோட விளையாடுற அந்த மாதிரியான ஸ்டைல் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுன்னு எதிர்பார்க்காத. போதும், உங்க கிண்டல அப்புறம் வச்சுக்கலாம். இருங்க வரேன். ஏய், தனியா இருந்து எதுக்கு கஷ்டப்படுற? யாராவது ஆள் வச்சுக்கலாம் இல்லையா? வைக்கணும், ஆனா ஆள் வச்சா நான் போற டீயை குடிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவேன். இப்படியே போச்சுன்னா 60 கல்யாணம் தான் செஞ்சு போன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதீப், எனக்கும் வெறுத்துடுச்சு. எனக்கு மட்டும் இந்த கேஸ்ல வெற்றி கிடைச்சா அடுத்த நிமிஷமே என் வேலையை ராஜினாமா பண்ணிடுவேன். யூ மீன் ரிசைன்? எஸ், ஐ அம் ரிசைனிங். முடிவு பண்ணிட்டேன். என்னோட நேர்மையான பாதையில முட்டுக்கட்டையா இருந்த பிரச்சனை செய்யறதே சீனியர் ஆபீசர்ஸ் தான். நமக்கு யாராவது உதவி செய்யணும்னு வந்தா கூட அவங்களை விட்டு வச்சது கிடையாது. இனிமையாவது இந்த பிரச்சனையில இருந்து விலகி நம்ம குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும்.